ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா தண்ணி வடியுது பாருங்கள், அவ்வளோ சுட இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சாப்பாடு செஞ்ச உடனே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா குக்கரில் செய்கிறதுனால களியாக ஆயிரும் லாஸ்ட்டில். அதனால் குடல் கறி செஞ்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குதுன்னு என் பையன் சொன்னான், என் பொண்ணுங்களும் சொன்னாங்க. இந்த ரெசிபி வேணும்னா கேளுங்க, கண்டிப்பாக இன்னொரு தடவை ஷேர் பண்ணுறேன். மட்டன் குழம்பு வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைச்சே ஊற்ற மாட்டேன், வெறும் மசாலா பொடி மட்டும்தான். வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தட்டி போட்டு பூண்டெல்லாம் தட்டி போட்டு வச்சுருப்பேன். இந்த சாப்பாடு எனக்கு நான் என்ன ஊற்றுறேன்னு பாருங்கள். எல்லாருக்கும் குழம்பு ஊற்றுவோம், ஆனால் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா இந்த ஆரோக்கிய தயிர் தான். இதுதான் நமக்கு பிடிச்சது. ஏன்னா மட்டன் நான் சாப்பிட மாட்டேன், ஆனால் செய்வேன், எல்லாமே செஞ்சு கொடுப்பேன், ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். எங்கள் மாமனாருக்கு நான் குழம்பு ஊற்றுறேன், அதாவது எங்கள் ஐயாவுக்கு. உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் ஐயான்னு வரமாட்டேங்குது, மாமனார்னு வருது. ஆனால் கூப்பிட்றது நான் ஐயான்னு தான் கூப்பிடுவேன். அவரும் என்னைய பாப்பான்னு தான் கூப்பிடுவார். எவ்வளோ பெரிய பொம்பளையானாலும் பாப்பான்னு கூப்பிடும்போது அது ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது. குடல் கறி வைக்கிறேன், திரும்ப வைக்கிறேன்னு சொல்கிறேன், வேணான்னு தட்டை தூக்கிட்டாரு பாருங்க. சரி அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா ஊர்லேருந்து 1 மாதம் 2 மாதத்துக்கு ஒருக்க தான் வருவார். அவருக்கு நம்ம பார்த்து செஞ்சால் தான் திரும்ப அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அவராக செஞ்சு சாப்பிட்றது ஏனா தானன்னு தான் சாப்பிடுவாங்க. நம்ம கொடுக்குறது தான் நல்ல சாப்பாடு. என் பொண்ணுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், அவள் அப்படியே யோசிச்சுக்கிட்டே கை நீட்டுவா. இவள் சின்னவ மட்டும் மட்டன் இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டா. இருந்தாலும் வள்ளு கட்டாயத்துக்கு கொடுக்குறது தான், போக போக பிடிச்சிக்கும்ல, அதனால. இது என் பெரிய பொண்ணுக்கு. குடல் கறி 2 பேரையுமே சாப்பிட வச்சுருவேன். நான் தான் சாப்பிட மாட்டேன், ஆனால் சாப்பிட வச்சுருவேன். பாருங்கள், குடல் கறி வைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். எங்கள் வீட்டுக்கார் மட்டும் வெளியே ஒரு சின்ன வேலையாக போயிருக்காங்க, வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. சரி குழந்தையில சாப்பிட விடாமல் பண்ணணும். குடல் பாருங்கள், கொஞ்சோண்டு தான் வாங்கியிருக்கா. என் பையன் சாப்பிட போகிறான், நான் தயிர் சாப்பாடு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். சாய்க்குட்டி சாப்பிடு. உருன்னே இருக்கார் இன்றைக்கி. என்னமோ ஒரு 10 ரூபா 20 ரூபா காசை கொடுத்து சைக்கிளில் கொடுத்துட்டா சந்தோஷமாக ஓட்டிகிட்டு சாப்பிட்டு ஓடிடுவான். சரியான சேட்டக்கார பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.